Hello glitters, welcome back to my channel. So chubbiயா இருக்க faces sculpting-ஆ எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வைரல் ஹேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு full face மேக்கப் டியூட்டோரியலை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஹேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறது மூலயமா நம்ம ஃபேஸ் சப்பியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்னாட்சியாகவும் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் லிஃப்டடாகவும் காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஹேக்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் மேக்கப் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அண்ட் ஆஃப்டர் த மேக்கப் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன ஹேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆர் யூ ரெடி? லெட்ஸ் பிகின். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்கின் ப்ரெப்பிங். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோடய ஹேர் எல்லாமே வந்துட்டு கிளிப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அரோமா மேஜிக்கில் இருந்து ஆரோமேட்டிக் ஸ்கின் டோனர் எடுத்துக்கிறேன். இது வந்து போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின் வந்துட்டு ரிவைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு 90% ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்வாலஜிக்காவோட க்ளோ மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இதை வந்துட்டு என்னோடய பேக் ஹேண்டில் வந்துட்டு ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அண்ட் அதை வந்துட்டு நான் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பிஃபோர் மேக்கப் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறதுனால அது ரொம்பவே ஹைட்ரேட்டடாக அண்ட் வந்து டேமேஜ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ப்ரைமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் Forever 52ஓட மாய்ஸ்சர் பேஸ் ப்ரீ மேக்கப் ப்ரைமர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு சிலிக்கான் பேஸ்டு ஆயில் ஃப்ரீ அண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக உங்களோட பேஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த ப்ரைமர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் வந்துட்டு எங்கெல்லாம் ஆயில் க்ரியேட் ஆகுமோ, எங்கெல்லாம் போர்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் டீ ஜோன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சீக்கில் அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். பேசிக் ஸ்கின் ப்ரெப் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மேக்கப் ஹேக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷனை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போடுற ஹேக் வந்துட்டு ரொம்ப வைரலாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஹேக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு நான் Forever 52ஓட ப்ரோ ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரும் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 2 பம்ப்ஸ் வந்துட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் அந்த வாட்டரில் போட்டுட்டு அண்ட் தென் வந்துட்டு ப்ரஷ் வச்சு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படி வந்துட்டு ஹேக்கில் இருக்கோ அதே மாதிரி ஜஸ்ட் அப்ளை பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ரொம்பவே வந்துட்டு அந்த ஃப்ளாஸ் எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. என்னோடய பிக்மெண்டேஷன் எல்லாமே ஒரே ஸ்வைப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிடுச்சு. பட் எப்படின்னு தெரியல, நம்ம நார்மலாக போடும்போது கூட கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும், கொஞ்சம் பேட்சியாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போடும்போது அப்ளையே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈவனாக ஆச்சு. அண்ட் தென் வந்துட்டு நான் அதை பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் வந்து அதை ஈவன் அவுட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் இருந்துச்சு, எதுவுமே நம்ம போட்ட மாதிரியே இல்லை. எனக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒரே ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்னோடய ஃபேஸில் வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் பிக்மெண்டேஷன் அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே ஈவன் அவுட்டாக கவர் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கலரில் காமிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா கன்சீலர் வித் ப்ளஷ். ஸோ நான் கன்சீலர் இப்போ அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் வந்துட்டு நான் கான்டோர்லாம் முடிச்சுட்டு தான் அப்ளை பண்ணேன். ஸோ கன்சீலரோட ஹேக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஹைலைட்டிங் கன்சீலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கார்னர், அவுட்டர் கார்னர் டு டெம்பிள் அண்ட் நோஸில் வந்து சைட்ஸில், லிப்பில் இருந்து இயரோட ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இடையில மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் பிகாஸ் அங்கே வந்து கான்டோரோட ஹேக் வரும். ஸோ ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸ்க்கு கீழேயும் ஐஸ்க்கு மேலேயும் அந்த சென்டர் ஆஃப் த போர்ஷனில் வந்துட்டு ஜஸ்ட் லிஃப்டிங் மெத்தடில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஐப்ரோஸ்க்கு மேலேயும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் லிஃப்டடாக இருக்க மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதான் இதோட ஹேக்கு. அண்ட் அதே மாதிரி நானும் போட்டுக்கிட்டேன். ஆஃப் கேமராவில் வந்துட்டு 2 சைடும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் கான்டோரிங் ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு மாடலுக்கு யூஸ் பண்ணுற கான்டோரிங் ஹேக். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் LA Girlோட ஒரு கான்டோரோட ஷேடு தான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நோஸில் கான்டோர் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நோஸ் கான்டோரிங் பண்ணிட்டேன். அண்ட் வந்து சீக்கில் வந்து அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்களோ அவங்க வந்துட்டு ரவுண்டடாக கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்துட்டு ரவுண்டடாக கொடுக்காம ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம எப்படி கான்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் வந்துட்டு அதை கீழே இறக்கிட்டு அண்ட் வந்துட்டு அவங்க கீழே ஒரு லைன் போட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனில் வந்துட்டு இந்த ஹேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் காமிச்சிருக்கேன் எப்படின்னு பாருங்கள்.
அண்ட் தென் வந்துட்டு நோஸ் கார்னர்லேருந்து நம்ம வந்துட்டு ஐயோட எண்டிங் அங்கே ஒரு ஹைலைட்டிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா லிஃப்டட் லுக்குக்கு, அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கான்டோரிங் வந்துட்டு ஒரு லைனும் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து ஐ வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக தெரியறதுக்காக. அண்ட் வந்து ஃபோர்ஹெட்டையும் வந்துட்டு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஹைலைட்டிங் வந்துட்டு நான் என்னோடய ஃபோர்ஹெட்டில் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் இப்போ பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ஹேக்ஸ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன், கான்டோர் அண்ட் ஹைலைட்டிங் கன்சீலர் வச்சு நம்ம பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஷ். ஸோ ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு ஐயோட சென்டரில் வந்துட்டு 2 ஐஸ்லேயும் ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஹேக் அதில். அண்ட் வந்துட்டு ப்ளஷ் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு அங்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக ப்ளஷ் வந்துட்டு லிக்விட் லிப்ஸ்டிக்கே அப்ளை பண்ணி ஒரு ப்ளஷ் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே போட்டு முடிக்கும் போது லைட்டாக ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஃபாரெவர் 52ஓட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவரால் நீட்டாக வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு டேம் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஈவன் அவுட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஹைலைட்டிங் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து கான்டோர் அண்ட் தென் ப்ளஷ் அப்படின்னு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் ஃபேஸையும் வந்துட்டு நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதை பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு காமிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ண மாதிரி காமிச்சோன்னா நம்ம எதை எப்படி பிளெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் இது ஃபுல்லாமே நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஸோ ப்ரஷில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு தனித்தனியாக ப்ளஷ் தனியாக, கான்டோர் தனியாக, ஹைலைட் தனியாக தெரிஞ்சாலும் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நம்ம வந்து அதை பிளெண்ட் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஈவன் அவுட்டாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம ஃபேஸோட பேஸ் மேக்கப் எல்லாமே வந்துட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பவுடர் ஹேக்ஸ். ஸோ அதுக்கு வந்து அண்டர் ஐ க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து அண்டர் ஐயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரை ஸ்பாஞ்ச் வச்சு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்ளை பண்ணும்போது அண்டர் ஐ க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஹேக் இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேம் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது க்ரியேட் ஆகிருந்தாலும் அது பிளெண்ட் ஆகிறதுக்கு. அண்ட் தென் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு அது டபுள் ஃபோல்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதையும் வந்துட்டு ஓப்பன் அவுட் பண்ணி ஒரு ரொம்ப தின் லேயராக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு என்னோட அண்டர்நீத் ஐஸில் வச்சுட்டு ஒரு ட்ரை ஸ்பாஞ்ச் வச்சு நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்துட்டு ஃபாரெவர் 52ஓட பனானா. ஸோ இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா TLM002. ஸோ இந்த பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐஸில் வச்சு, அதாவது டிஷ்யூக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த ஐஸ்லேயும் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரை ஸ்பாஞ்சில் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்துட்டு டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த கன்சீலர் கூட வந்து பவுடர் போய் செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது க்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு அண்டர் ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பவுடர் வச்சு நான் எங்கெல்லாம் வந்துட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணியிருந்தனோ அங்கெல்லாம் வந்து நான் பவுடர் வச்சு அந்த கன்சீலரை வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து ஸ்மைல் லைன்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, ரொம்ப இதாக. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேம்ஸ் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதை ஜஸ்ட் பிளெண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்மைல் லைன் வந்து க்ரியேட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் எல்லாமே வந்துட்டு நான் ஹைலைட்டிங் கன்சீலரை வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பவுடரையும் வந்துட்டு நான் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட ஐலிட்ஸ்க்கு மேலேயும் வந்துட்டு சேம் இதே டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு என்னோட ஐலிட்ஸ்க்கு மேலேயும் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்கெல்லாம் வந்துட்டு கான்டோர் பண்ணணும், என்ன மாதிரி ஷேப்பில் கான்டோர் பண்ணணும், ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ப்ரான்சர் யூஸ் பண்ணி, அதாவது வந்து கான்டோர் பவுடர் யூஸ் பண்ணி அங்கே எல்லாமே வந்துட்டு நான் அந்த க்ரீம் கான்டோரையும் வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்ஸில், சைட்ஸில் அண்ட் வந்துட்டு நோஸ் கான்டோரிங், ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் எங்கெல்லாம் பண்ணணும் அங்கே எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் சேஞ்சர் அப்படிங்கிறதே வந்துட்டு இந்த கான்டோர் தான். ஸோ இந்த கான்டோரை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக எந்த ஃபேஸ்க்கு எந்த மாதிரி கான்டோர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்பி ஃபேஸை கூட நீங்கள் ரொம்ப ஸ்கல்ப் பண்ணி அழகாக ரொம்ப தின்னாக ஸ்நாட்சியாக வந்துட்டு காட்டலாம்.
ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிரைட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்டூர் பண்ணும்போதோ, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு மாடலுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும்போதோ வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இது அப்சல்யூட்லி வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சீக் கான்டூரிங் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நோஸ் கான்டூர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ளஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐமேஜிக் பேலட்லேருந்து டேம்சல் அப்படிங்கிற ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, பிங்க் ஷேட், அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு, ஃபேஸில் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் அந்த பிங்க் ஷேட் எடுத்து டேம்சல், அந்த ஷேட் நேம் வந்து டேம்சல். ஸோ அந்த ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய சீக்கில் அண்ட் வந்து ஃபோர் ஹெட் டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சி மாதிரி வந்துட்டு நான் ப்ளஷ்ஷை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலர் ஹேக்கில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஐயில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ளஷ்ஷோட டாட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்துட்டு என்னோடய ப்ரஷ்ஷில் இருக்க எக்ஸஸ் ப்ளஷ்ஷோட பவுடர் வச்சு நான் வந்துட்டு அங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் இருக்க ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டிங் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐப்ரோ என்ஹான்சிங்காக நான் ஒரு பிளாக் கலர் ஷேடோ எடுத்துகிட்டு என்னோடய 2 ஐப்ரோஸையுமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிப்போட ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபில்லர்ஸுமே இல்லாமல் அழகான ஒரு ஹார்ட் ஷேப் எப்படி லிப்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த பிக்கில் காமிச்சிருக்க மாதிரி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பென்சில் லிப் லைனர் வந்துட்டு ஒர்க் ஆகாது, இது வந்துட்டு ரொம்ப ப்ராடாக காமிச்சிரும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி மைன்யூட்டான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ரொம்பவே தின்னான ப்ரஷ், நம்மளோட எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இதுக்கு லிப் பேலட் பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்கோட தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் நிறைய ஷேட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு பேலட். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு அழகான டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். என்னோட லிப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ச் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஆர்ச்சோட எண்டிங் வந்துட்டு என்னோட லிப்போட வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு சேம் வந்துட்டு லிப்போட கீழேயும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஓவர்லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேம் ப்ரௌன் ஷேட் வந்து வச்சு நான் வந்துட்டு உள்ளேயும் வந்துட்டு லிப்க்கு ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ப்ரௌன் ஷேட் வச்சுட்டு லிப்பில், அதாவது சென்டரில் மட்டும் விட்டுட்டு ஓம்ப்ரி லிப்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக சென்டரில் மட்டும் விட்டுட்டு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேலே ஆர்ச் அண்ட் வந்துட்டு லிப்போட கீழே எல்லாமே வந்துட்டு ப்ரௌன் வச்சு நான் வந்து செட் பண்ணிவிட்டு என்னோடய எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஷார்ப்பாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய லிப்பில் வந்து சென்டரில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், சேம் அந்த பேலட்லேருந்து. அண்ட் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லிப்போட சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து கன்சீலர் வச்சு லைட் லிப்ஸ்டிக் வச்சு நம்ம போடலாம். பட் ஹேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்சீலர் வச்சு. ஸோ ஃபுல் ஃபேஸ் டோட்டலாக வந்துட்டு ஹேக் யூஸ் பண்ணி ஃபேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கான்டோர்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிளியராக, எவ்வளோ ஸ்நாட்சியாக, எவ்வளோ எலாங்கேட்டடாக ஃபேஸ் வந்துட்டு லிஃப்டாக தெரியுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா மேக்கப்புமே முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் Forever 52 ஃபேஸ் மிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன், செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு டேம் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை வந்து டோட்டலாக என்னோடய ஃபேஸில் வந்து செட் பண்ணிக்கிறேன். So guys, once again here is the before and here is the makeup. ஸோ வைரல் ஹேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஃபேஸை எப்படி ஸ்கல்ப்டிங்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிற டியூட்டோரியல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸ், என்ன குட் ஸ்டஃபோ அதை வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye guys.